அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை வேர்ல்ட். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக துவா செய்கிறேன். இன்றைக்கி ஒரு ஒன் டே vlogனு சொல்லலாம். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து லாஸ்ட் சாட்டர்டே எடுத்த வீடியோ. சண்டே வந்து கொஞ்சம் வாங்க வேண்டிய பொருள் இருந்துச்சு. ஸோ அதனால் ஈவினிங் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம் சாட்டர்டே ஈவினிங்கு. ஸோ பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தேன். கொஞ்சம் புதுசாக இருந்து எல்லா திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். முதல்லலாம் இந்த மாதிரி பொருள்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாகவே ப்ரைஸ்லாம் கொஞ்சம் வந்து ஆஃபர் பண்ணியே போடுறாங்க. எனக்கு மற்ற ஐட்டத்தை விட இந்த கிளாஸ் ஐட்டம் தான் ரொம்ப பிடிக்கும். பட் நான் வீட்டிலேருந்து வரும்போது எப்படியாச்சும் அது பார்த்தா வாங்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே தான் வந்தேன். பிகாஸ் ஆஃப் வந்து மளிகை சாமான் வாங்க தான் வந்தேன். ஸோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து சண்டே மார்னிங் எடுத்தது. ஸோ சண்டே மார்னிங் எது சொன்ன பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியானம் லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு சிக்கனை நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தயிர், அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டொமேட்டோ வந்து நல்லா அரைச்சிட்டு அதையும் சேர்த்துட்டேன். கூடவே வந்து கறி மசாலா, கரம் மசாலா, அப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா தூள். ஸோ இதையும் வந்து ஈக்குவலாக வந்து போட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து விரவி வச்சுட்டேன். இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். பட் அதே அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நம்ம பல்காக செய்கிறோம் அப்படின்னு நினைக்கி கொஞ்சம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து ரெசிபியும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, டேஸ்ட்டும் அதை விட ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மசாலாலாம் சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா பிணைஞ்சு அதை அப்படியே ஊற வச்சிடணும். ஒரு 1 hour 2 hours நல்லா ஊறணும். ஒரு 8 months முன்னாடி தான் இந்த மாப் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நான் வீடியோ கூட உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். வாங்கினப்பத்துலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹெட் மாட்டினது தான். இது வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ 8 மாசமா அதை ஓட்டியிருக்கேன். ஸோ இப்போ இதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாற்ற போகிறேன். இதை மாற்றிட்டு அந்த ஹெட்டை வந்து தூக்கி போட்டுறாம நம்ம கிச்சன் இல்லைன்னா பால்கனி அந்த மாதிரி இடத்துக்கு தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறேன். ஸோ இது இப்போ கூட வந்து கொஞ்சம் ஆளாக ஊற்றி நம்ம இது பண்ணோம்னா கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். பட் இருந்தாலும் 8 மாசமா ஓட்டியாச்சு. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம தேய்ச்சோம்னா அந்த தண்ணி வந்து இழுக்க மாட்டேங்குது. ஸோ அந்த ஃபைபர் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் போல். அதனால வந்து இப்போ மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். ஸோ 500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ரொம்பவே வர்த்தானது தான். ஏன்னா நம்மளுக்கு கையே பட தேவையில்லை. நம்ம மாப்போட சமயத்தில் வந்து கை தொடவே தேவையில்லை மாப்பில். நான் வாங்கி யூஸ் பண்ணதை பார்த்துட்டு என் தம்பி அதுக்கப்புறம் இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் நான் செக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அந்த ஆஃபரில் கிடைக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் 2000 ரூபா தான் இருக்குது. மிஞ்சி போனால் நம்ம ஆஃபரில் பார்த்தோம்னா 1700 1800 அவ்வளோதான் வருது. ஸோ அவ்வளோ கொடுத்து வாங்குறதுக்கு வேஸ்ட்டு. பட் ஒரு 500 தான் ஓகே, கண்ணை மூடிட்டு தாராளமாக வாங்கலாம். வீடு கிளீனாக மாப் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அந்த ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய், பட்டை, லவங்கம் போட்டுட்டு கூடவே வந்து சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு 2 வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கு அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கும், மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவும் சேர்த்து, மிளகாத்தூள் எண்ணெயில் சேர்க்கறதுனால நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம விரைவி வச்சிருந்தோம் இல்லையா சிக்கன் வந்து அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மூடியை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃபுல் ஸ்டீமில் வச்சு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிம்லேயே போட்டு அப்பப்போ மட்டும் வதக்கி விட்டிங்கன்னா அடி பிடிக்காம இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஒரு 1/2 hourல சூப்பராக கிரேவி செட் ஆகி வந்துடும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அதே சமயம் வேலை ரொம்ப ஈஸிங்க. கீ ரைஸு இல்லைன்னா சப்பாத்தி, பரோட்டா இதுக்கு எல்லாமே செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இதை அடுப்பில் போட்டுட்டு நம்ம மற்ற வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு இதில் வேலை கம்மியாக இருந்தாலுமே வந்து டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குது. பரோட்டாக்கெலாம் செஞ்சோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் வாஷிங் மிஷின்குள்ளே கார்ட்போர்டு இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து போட்டுட்டு இழுத்து போட்டு அதை வச்சு விளையாடிட்டு இருந்துச்சுங்க ரெண்டும் சேர்ந்து. சரி இதை வச்சு இதுங்களுக்கு வீடு மாதிரி எதனா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் சேர்ந்து செஞ்சோம். வீடு வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. ஜாராசனுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்கள் செஞ்சுட்டு இருக்கும் போதே உள்ள போய் ஒத்து பார்த்துட்டு உட்காந்துக்கிறது, உள்ளே போய் ஏதாவது எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறதுன்னு சொல்லி விளையாட்டு பண்ணிகிட்டே இருந்துச்சுங்க.
லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் வந்து ஒரு சோப் மேக் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ உளுந்து மாவு சோப்புன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்து தான் நான் சர்ச் பண்ணி பார்த்து தான் போட்டேன். ஸோ 2 நாள் கழித்து நான் வந்து டீமோல்ட் பண்ணலான்னு பண்ணுறேன். அது சுத்தமாக வெளியே வரவே மாட்டேங்குது. என்னென்னு கை வச்சு பார்த்தா மாவு மாதிரி இருக்குது. ஸோ சோப்பு செட்டே ஆகலை. சோப்பு செஞ்சு வச்சு நானும் 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் 2 நாள் வரைக்கும் எடுக்காமல் பார்த்தேன். அப்போ கூட செட்டே ஆகலை. ஸோ இது இன்னும் மாதக்கணக்காக இருந்தால் கூட செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிறது வேஸ்ட்டு. ஸோ அந்த உளுந்து வாசனை வரனால தேய்ச்சி குளிக்க மாட்டேன்ட்டாளுங்க பிள்ளைங்க. நம்மளுக்குமே வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் தூக்கி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு கட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை போல இருக்கு. அந்த மாதிரி வந்து லிக்விடாக அப்படியே இருந்து இந்த உளுந்து மாவில் செஞ்ச சோப்போட வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க யூடியூப்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆசைப்பட்டு செஞ்சேன். பட் வந்து ஓவரால் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. சரி இதை அப்படியே தூக்கி போட்டலாம், இதை வச்சு பார்த்துட்டு இருந்தால் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வாங்குற சோப்பில் வந்து pH லெவல் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து நம்ம பார்த்துட்டு தான் நம்ம ஸ்கின்னுக்கு அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கா இல்லை சாஃப்ட்னஸாக இருக்கான்றதே தெரியும். ஸோ நான் வந்து வீட்டில் வாங்கி வச்சிருந்த 3 சோப்பையும் எடுத்து வச்சிருக்கேன். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி இந்த pH லெவலை செக் பண்ணுறதுனா இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம pH லெவல் செக் பண்ணுற ஷீட் வந்து நம்மளுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். பட் அது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு செக் பண்ணுறதா இருந்தால் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். இதுக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூளை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க சோப்பு வந்து துணி துவைக்க யூஸ் பண்ணுவோம் அந்த சோப்பு. செகண்ட் எடுத்திருக்கிறது நான் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இது 3வது நாங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சோப்பு. ஸோ இது 3லேயும் வந்து pH லெவல் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக எல்லாத்தையும் தண்ணி தொட்டு வச்சுட்டேன். ஈரம் இருந்தால் தான் அந்த இதில் வந்து நம்ம போட்ட மஞ்சத்தூள் போட்ட அன்னைக்கு அது வந்து ரியாக்ட் ஆகும். ஈரம் இல்லாமல் போட்டோம்னா அது ஒன்றுமே செய்யாது. சும்மா மஞ்சத்தூள் போட்டது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் ஈரம் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணுற பாத்திங் சோப்லையும் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் துணி சோப்லையும் போட்டிருக்கேன். ஸோ இது 2 சோப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பார்க்கலான்ட்டு. பாத்திங் சோப்பில் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ரொம்பலாம் சொல்ல முடியாது, பட் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. துணி துவைக்கிற சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. மஞ்சத்தூள் போட்டது வந்து மஞ்சத்தூளாக இல்லாமல் அப்படியே வந்து ஒரு ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுவே நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின அந்த சோப்பில் வந்து போட்டேன். அப்புறமா வந்து போட்டது பார்த்தோம்னா சுத்தமாக வந்து கலர் சேஞ்சே ஆகலை. எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரொம்பவே வந்து மைல்டான சோப்பு தான் போல இருக்கு. ஸோ இந்த 3 சோப்லேயுமே வந்து என்ன அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, என்ன அளவுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குன்றத பார்க்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுற பாத்திங் சோப்பு வந்து தேக்கி கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது, பட் ரொம்ப ரெட்டிஷாக இல்லை. ஸோ ஓரளவுக்கு இந்த சோப் பரவாயில்ல, pH லெவல் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸோ இதை முடிச்சுட்டு கை கழுவிட்டு நெக்ஸ்ட் சோப் எடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து துணி சோப்பு தான் எடுக்க போகிறேன். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற துணி சோப்பு. ஸோ இதில் போட்ட கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நான் போட்ட மஞ்சத்தூள் வந்து அப்படியே ஃபுல்லாக ரெட் கலரில் ஆகிப்போச்சு. சுத்தமாக இதில் மஞ்சளே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சோப்பு வந்து நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கையில் நம்ம துணி துவைச்சாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு கையெல்லாம் அப்படியே ரொம்ப ஹார்ட் ஆகி போயிடும். ஸோ இதில் pH லெவல் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குன்றதே தெரியுது. ஸோ இந்த 2 சோப்லேயே வந்து செக் பண்ணியாச்சு. இப்போ 3வது நான் வந்து ஆன்லைனில் வாங்கின அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின அந்த சோப் எடுத்து செக் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த 3 சோப்புலையுமே வந்து இருக்கிறதுல டிஃப்ரென்ஸு. அது சுத்தமாக கொஞ்சம் கூட கலர் சேஞ்சே ஆகலை. எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. அதில் நான் ரொம்ப ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் வந்து நாங்கள் இதை லேபில் கொடுத்து செக் பண்ணவான்னு கூட கேட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து இந்த சோப்பை ஆர்டர் பண்ணேன். ஸோ அதே அளவுக்கு வந்து நல்லா மைல்டான சோப்பு தான். ஸோ ஸ்கின்னுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எந்த டைப்பான ஸ்கின்னுக்கும் போட்டுக்கலாம். சோப்பு ரொம்ப நல்லா இருக்கிறது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சோப்பு வந்து pH லெவல் எப்படி இருக்குன்றத இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சளை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணுற சோப்பில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் கூட நீங்கள் வந்து சோப்பை வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்கின் ஹார்டாகிடும். அதுக்கப்புறம் வந்து ட்ரைனஸ் அதிகமாகிடும். ஸோ மைல்டான சோப் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த சோப்பை வச்சு நான் ஏற்கனவே செஞ்ச சோப் செட் ஆகலை அப்படின்றனால இன்றைக்கி நான் எப்பவும் செய்கிற சோப்பில் தான் வாங்கி செய்வேன். இந்த வாட்டி வந்து இந்த சோப்பில் செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சோப்பை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே நலுங்கு மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சோப் பேஸில் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மோல்டில் ஊற்றி நல்லா வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிட்டோம்னா சோப் ரெடி ஆயிரும்.
ஸோ அந்த உளுந்து சோப்பு கொஞ்சம் ஃபெயில் ஆனனால எனக்கு இந்த சோப்பு வந்து ஊற்றும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கட்டியாகிட்டே இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக நான் வந்து அதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். என்னால் ஈவன் பண்ணவே முடியல, அதுக்குள்ளே வந்து சோப்பு கட்டி ஆயிடுச்சு. ஸோ இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே செட் பண்ணி விட்டுட்டேன். செட் ஆக விட்டு ரொம்ப நேரம் கூட ஆகலை, ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தேன். ஸோ அப்போவே வந்து நல்லா ஒரு டைட்டாகிடுச்சு, சோப்பே நல்லா கட்டியாக இருந்துச்சு. ஸோ டீமோல்ட் பண்ணி பார்த்துலான்னு சொல்லி லைட்டாக அப்படி ஷேப் பண்ணிட்டு இது பண்ண உடனே வந்து டீமோல்ட் ஆகிடுச்சு. ஃப்ளேவருமே நல்லா இருந்துச்சு. இந்த நலுங்கு மாவு கஸ்தூரி மஞ்சள்லாம் போட்டனால அந்த ஃப்ளேவரே நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா எசென்ஷியல் ஆயில் எது கூட தேவையில்லை, நான் எதுவும் சேர்க்கவும் இல்லை. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.